ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேஜெட் மீடியா சேனல். நான் வர வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் சேலரி கொடுத்துருங்க. ஆல் சேலரி கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு லைக் போடாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் லைக் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்க. லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன சூப்பரான கேஜெட் பார்க்க போகிறோம். பார்க்கறது சின்னதாக இருக்கும். அந்த கேஜெட்டோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சின்ன கேஜெட் இல்லை, ஏன்னா இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேஜெட் தான் இப்போ நான் வச்சுருக்கோம். இந்த கேஜெட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் கேஜெட் பார்க்கலாம். ஃபஸ்ட் கேஜெட் தாங்க பாலம்ன்றது எது இல்லைங்க, ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. என்னடா சின்ன ஃபோன் என்ன, சும்மா ஃபோன் பண்ண முடியும், டெக்ஸ்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். இல்லைங்க, இந்த ஃபோன் நார்மல் ஃபோனில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஃபீச்சரும் இருக்குங்க. கிட்டத்தட்ட யூடியூப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாங்க. அதே மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனோட வெயிட் வந்து 62 கிராம் தாங்க. இந்த ஃபோன் என்னன்னா 3 GB ரேமுங்க, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வந்து 128 GB போடலாங்க. இந்த ஃபோன் வந்து என்னென்னா 4G ஃபோன் தாங்க. இந்த ஃபோன் பேக் கேமரா வந்து 12 MP. அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் சூப்பராக தெரியும். ஃப்ரண்ட்டு நீங்கள் செல்ஃபி எடுத்தாலும் சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் இந்த ஃபோன் வச்சு அழகாக செல்ஃபி கூட எடுக்கலாம். ஏன்னா இது 80 MP தாங்க ஃப்ரண்ட்டு. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்து யூஎஸில் கண்டுபிடிச்சிது. யூஎஸில் வந்து 350 இந்த டாலர் விற்றுட்ருக்கு. இந்தியா மதிப்பு 25,518 ரூபாங்க. இன்னும் வரல. இந்தியாவில் வந்தோடனே நான் வந்து இந்த லிங்க் கொடுத்துட்றேன். இந்த ஃபோன் வந்து 1 நாட் சார்ஜ் பட்டால் போதுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. ஓகே வாங்க, இப்போ நம்ம அடுத்த கேஜெட் பார்க்கலாம். அடுத்த கேஜெட் பேர் தாங்க ஏர் பேங்க்ன்றது எது இல்லைங்க, பவர் பேங்க் மாதிரி தான் சின்னதாக இருக்கும். இது வந்து இந்த சின்னதாக இருந்தால் இது வந்து பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். பட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர். அதாவது ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து வைஃபை மூலிமா சார்ஜ் எடுத்துக்கலாம். என்னடா சொல்கிற, வைஃபை மூலிமா நெட்டு தானே அனுப்ப முடியும், அது மாதிரி ஃபோட்டோ வீடியோ தானே அனுப்ப முடியும். நீ சொல்கிற மாதிரி எப்படி ஏறும் பார்த்தீங்கன்னா ஏறுங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து முதல்ல ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து அந்த மாதிரி ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அதை பண்ணி தான் இந்த பவர் பேங்க்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் சூப்பரான பவர் பேங்க்கை நீங்கள் வந்து ஒயர்லெஸ் மட்டும் சார்ஜ் பண்ண முடியாது. இது அடாப்டரும் கொடுப்பாங்க. அந்த அடாப்டர் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க்ன்றது நார்மலாக இருக்கிற பவர் பேங்க்கோட எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏற்றுங்க. இது மூலிமா 5 ஃபோன் அசால்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க் வந்து இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் 2990 வாங்க. நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. இந்த பிடிச்சிருந்தா இந்த பவர் பேங்க் வந்து வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பவர் பேங்க் எப்படி யூஸ் ஆச்சுன்ட்டு. ஓகே ஐஸ், வாங்கின இப்போ நம்ம அடுத்த கேஜெட்டை பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேஜெட் பேர் தாங்க சீகோன்றது எந்த கேஜெட் இல்லைங்க, ஒரு சின்ன மாலிகுலர் ஸ்கேனரை வந்து இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க. கடைக்கு போய் நீங்கள் ஃப்ரூட் வாங்க போகிறீங்க. ஆப்பிள் பார்க்குறீங்க. ஆப்பிள் எடுக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை கெமிக்கல் கலந்ததா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படிடா கண்டுபிடிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து அதுக்கு தான் இந்த கேஜெட் கண்டுபிடிச்சாங்க. இந்த கேஜெட் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த இந்த ஸ்கேனர் ஒரு ஸ்கேனர் சொல்லியிருந்தேன். இதை வந்து எதுவுங்க, நடுவில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் அழுத்தினா போதும், முன்னாடி வந்து சென்சார் மாதிரி இருக்கும். அது மூலிமா ஒரு லைட் அடிக்கும். லைட் அடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லும். நீ எப்போடா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லும். அதில் எதுவும் ஸ்க்ரீன் இல்லைன்னு கேட்கலாம். இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபோனில் இது வந்து ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இப்போ காய்கறி மட்டும் ஃப்ரூட்டு, வெஜிடபிள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னு இருக்குங்கள, நம்ம ஸ்கின்னுக்குள்ளே செக் பண்ணால் நம்ம ஸ்கின்னில் இருந்து பேக்டீரியா இருக்கா இல்லையா, எத்தனை பேக்டீரியா இருக்குது இன்னும் தெளிவாக காட்டுங்க. ஏன்னா சூப்பரான ஸ்கேனருங்க. இது வந்து இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் வந்து 1,16,000 விற்கிறாங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ், இப்போ வாங்க நம்ம அடுத்ததாக கேஜெட் பார்க்குறேன். அடுத்ததாக பார்க்க போகிற கேஜெட் போயிருந்தாங்க டிஜிட்டல் ரூலிங் ரோலர். இந்த கேஜெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கே வந்து தைக்கிறவங்களுக்கும் அந்த பீடு கட்டுறவங்களாம் யூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்கள வந்து இந்த லென்த்து பிரெத்துலாம் பார்த்து தைப்பாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பார்ப்பாங்க லென்த்து பிரெத்துலாம். அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்த தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் எடுத்து மீட்ரு சென்டிமீட்டர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது சில நேரம் அவங்க கையை கிழிச்சிடும். அது மாதிரி ஒரு சாதா டேப்பு மாதிரி பேப்பர் டேப் இருக்குது. அது ரொம்ப எடுக்கும்போது டக்குன்னு பிச்சிரும். அதனால் பிக்கிறனால அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் இந்த கேஜெட் வந்துருக்கு. இந்த கேஜெட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எதுவும் இல்லைங்க, இந்த சர்க்கிள் மாதிரி இந்த
ரவுண்டாக இருக்குங்க. இதை அப்படியே நீங்கள் இழுத்துகிட்டே போனீங்கன்னா நீங்கள் சென்டிமீட்ரு மீட்டர்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு இழுத்தீங்கன்னா போதும், அந்த சென்டிமீட்டர் மீட்டர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். இது வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கேஜெட் வந்து 5469 ரூபாங்க இந்தியாவில் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கின மாற்ற தான் பார்க்க போகிற கேஜெட் பேர் தாங்க பியூர் ஃப்ளேம் மினி. இந்த கேஜெட் வந்து சூப்பரான கேஜெட்டுங்க. இது வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க, அதாவது காட்டு சுற்றி பார்க்க போவாங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா கேஜெட் வந்து என்னென்னா, இப்போ வந்து காட்டுக்கு போகிறவங்க வந்து நெருப்பு பார்த்தோன்னா விறகு வெட்டி கொண்டு வந்து அதுக்கு வந்து அந்த தீப்பத்தி நல்லா கல்லை போட்டு உரசி நெருப்பு பார்த்தணும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து விறகு வந்து நீங்கள் தேவைப்படும் விறகு திருப்பி வச்சுட்டா போதும். இது வந்து கரண்ட் அடுப்பு மாதிரி தாங்க. நீங்கள் வந்து எத்தனை ஃப்ளேம் வைக்கலாம் பார்க்கலாம். அதாவது வந்து என்னென்னா இது வந்து இப்போ வந்து இது மாதிரி திறந்து வச்சுக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இப்போ செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த நெருப்பு பற்றுற இடத்துல வந்து நீங்கள் வந்து கீழே ஒரு பட்டன் மாதிரி அதை அழுத்துனா போதும், டச் பண்ணாலே போதுங்க. அது மூலிமா இங்கே ஈஸியாக நெருப்பு வந்து டக்குன்னு ஆகிடும். ரொம்ப பவர்ஃபுல்லாக நெருப்பு பார்க்க தான் சின்னதாக இருக்குது. எப்படா நெருப்பு வந்து அவ்வளோ நெருப்பு எரியுன்னு நினைக்காதீங்க. சூப்பராக எரியுங்க நெருப்பு. நீங்கள் அசால்ட்டாக சூப்பராக நீங்கள் சமையல் பண்ணலாம் இதை வச்சு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஜெட்டு. இந்த கேஜெட்டில் வந்து வெறும் நெருப்பு மட்டும் எரியாதுங்க, நிறையா இருக்குங்க இதில் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம். வெறும் நெருப்பு மட்டும் எரிஞ்சிட்டு அதை மட்டும் என்ன பண்ணுறதுடா, இது வந்து நெருப்பை கம்மி பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்போ அதுவும் பண்ண முடியுங்க. நீங்கள் என்ன தான் விறகே வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான், அந்த விறகு ஏற்ற மாதிரி தான் நெருப்பு எரியும். ஆனால் அந்த நெருப்பு இதால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. கேட்டாலே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க. என்னடா நீ சொல்கிற, இது வந்து வெறும் வந்து நெருப்பு மட்டும் தான் எரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் நெருப்பு மட்டும் தான் எரியுமா, வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டால் வேறு ஒன்று விஷயம் இருக்குது. இந்த வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா மொபைல் சார்ஜ் ஏறுங்க. ஒரு பவர் பேங்க் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பவர் பேங்க் ஏற்ற மாதிரி சூப்பராக சார்ஜ் நிற்குங்க. இது வந்து சோலார் பேனல் மூலிமா சார்ஜ் ஏற்றுடுங்க. இது வந்து இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த 8842 ரூபாங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாங்கிட்டு இது எப்படி யூஸ் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ இப்போ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை கைஸ் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, நான் நாளைக்கு உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, see you, bye.